இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு அரேபியன் பிரெட் டெசர்ட் தாங்க பார்க்க போகிறோம். இது நிஜமாக சொல்லப்போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து 2 முட்டை, வெள்ளைக்கருவு மட்டும் இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சக்கருவு இதுக்கு தேவைப்படாது. அதை இதை மாதிரி நல்லா விஸ்க் இருந்தால் அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எக் பீட்டர் தாங்க, எக்கு மட்டும் தான் பீட் பண்ண முடியும். அதனால் எக்கை மட்டும் இதால் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்க் மட்டும் யூஸ் பண்ணி இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி நல்லா நுர மாதிரி வரா மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1 கப் சுகரை நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சுகரை இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீட் பண்ண இந்த க்ரீம் ரொம்ப திக்காகும். இதை மாதிரி நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்வளோ திக்காக வந்தால் போதுங்க. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/4 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் இதை மாதிரி நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால 1/2 கப் சுகர் போதுங்க, இல்லைன்னா ரொம்ப தெவட்டுற மாதிரி இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மில்கில் ஆட் பண்ணால் இதை மாதிரி திக்காகுங்க. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம 8 பீஸ் மாதிரி ப்ரெட்டை இது மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா ப்ரெட்டையும். இப்போது இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது பாக்ஸ் இருந்தால் அதில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் இப்போ இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. இதை மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டு மிக்ஸ் இருக்குல்ல, அதை இப்போது இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரெட்டு மேலேயும் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இதை மாதிரி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அது மேலே ப்ரெட்டை வச்சு இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பியும் இதுக்கு மேலே கஸ்டர்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை இதை மாதிரி ஈவனாக படுற மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே குட்டி குட்டியாக ப்ரெட்டை இதை மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை தான் ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி பைப்பிங் பேக் இருந்தால் நீங்கள் அதில் போட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாகவே அதில் அப்ளை பண்ணலாம். நம்ம டிசைன் எதுவும் பண்ண போகிறதில்ல, பைப்பிங் பேக் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஈவனாக எல்லா இடத்துக்கும் அந்த க்ரீம் படுற மாதிரி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக நட்ஸை கட் பண்ணி இதை மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அழகாக இருக்கும்னு ரோஸ் பெட்டல்ஸை நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப் தேவையில்லைங்க, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃப்ரீசரில் 1 hour வச்சு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நான் ஃப்ரீசரில் 1 hourக்கு அப்புறம் இதை மாதிரி எடுத்து கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குண்டு. கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குண்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. இது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு. நம்ம வீட்டில் உள்ளது இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த டெசர்ட் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என் சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.